இங்க ஒருத்தரோட மனைவி 3வது முறையா பிரெக்னெண்டா இருக்காங்க. அவருக்கு 3வது முறையா ஆம்பள புள்ள தான் பொறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு. ஆனா பொறந்திருக்கிறது பெண் பிள்ளை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவும் சோகமாயிடுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இவருக்கு 2 ஆம்பள பிள்ளைங்க தான் பொறந்திருப்பாங்க. இந்த பொண்ணையுமே ஒரு ஆம்பள பையன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு ஆம்பள பையன் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணை ஒரு டெக்னிக்கல் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க பெரியப்பாக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆம்பளைங்க கூட டெய்லி பஸ்ல போயிட்டு வரணும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவங்க பெரியப்பா அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுறா. அவங்க அப்பா வந்து டே பையா நீ போய் அந்த ஸ்கூல்லே படுறா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அந்த பொண்ணை கிளப்பி அனுப்புறாரு. இதனால அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இதெல்லாம் பாக்குற அந்த பெரியப்பாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பையன் தானே போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பொண்ணுமே அந்த டெக்னிக்கல் ஸ்கூல்ல போயிட்டு நல்லா படிக்கிறா, நிறைய விஷயங்களை கத்துக்கிறா. இவங்க ஃபேமிலிலேயே இவங்க பெரியப்பாவோட பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாத ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையை இந்த பொண்ணு ஈஸியா முடிச்சிடறா. இதனால அந்த இடத்துல கரண்ட்டுமே வந்துருது. இத பாக்குற அந்த பெரியப்பாவும் உண்மையிலேயே நீ ஆம்பளை பையனை தாண்டா பெத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, அவ என்னைக்குமே என்னோட அன்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட அப்பா இவ என்னோட பொண்ணுன்னு பெருமையா சொல்றதை கேட்டு அவ ரொம்பவும் சந்தோஷப்படுறா.